இந்த நாட்டு மக்கள் அனுரகுமாரவின் எதிர்க்கட்சி அரசியலையே பார்த்து பழகியவர்கள். அதிகாரம் இல்லாத நேரத்தில் அதிகாரத்தோடு இருந்த பல அரசாங்கங்களுக்கு சவாலாகி இருந்தவர் அனுரகுமார. ஆனால் அதிகார கதிரைக்கு வந்த பின்னர் அவருடைய செயற்பாடுகள், கருத்துக்கள் அத்தனையும் அவர் மீதிருந்த பாரிய நம்பிக்கையை இல்லாமல் செய்திருக்கிறது என்பது மறுக்கப்படாத உண்மை. ஊழல் அரசியல்வாதிகளான கள்வர்களை கைது செய்வோம் என்ற கோஷத்திலேயே அவரது தேர்தல் மேடைகள் அமைந்திருந்தன. ஆனால் ஆட்சிக்கு வந்து அவ்வாறு யாரையும் அவர் கைது செய்யவில்லை. அதற்கு பல உதாரணங்கள் கூற முடியும். மத்திய வங்கி கொள்ளையரான அர்ஜுன் மகேந்திரவை ஆட்சிக்கு வந்து 48 மணித்தியாலத்திற்குள் நாட்டிற்கு பிடித்து கொண்டு வருவோம் என்று சொன்னது தொடக்கம் அனைத்து விடயங்களிலும் அவர் சொன்ன எதனையும் செய்யவில்லை என்பதோடு பல விடயங்களில் சொன்னவற்றுக்கு எதிராகவே செயற்பட்டிருப்பதும் அதற்கு சான்று. அனுரகுமார ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் நடைபெற்ற கைதுகளில் விஜித்தமுனி சைசா வாகனத்திற்கு பொடி வைத்ததற்கு கைது, கோட்டா காணிக்கு மின்சாரம் எடுத்ததற்கு புலனாய்வு அழைப்பு, உதயங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எஸ்லோன் பட்டையால் அடித்ததற்கு கைது, ஜான்ஸ்டன் பதிவு செய்யப்படாத வாகனம் பாவித்தார் என்பதற்கு கைது மற்றும் பல கைதுகள். அவற்றுக்கு காரணமே சொல்ல தேவையில்லை. இருந்தும் கடைசியில் அனைவரும் பிணையில் விடுதலை. அதனைத் தொடர்ந்து பிரபல ரகர் வீரர் வசிம் தாஜுதீன் மற்றும் பிரபல ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க ஆகியோரது கொலைகள் குறித்த விசாரணைகளை முன்னெடுப்பதில் சிக்கல்கள் காணப்படுவதாகவும் அது தொடர்பான ஆவணங்கள் இல்லை என்றும் குழந்தைத்தனமான அறிக்கை வெளியிட்டார். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்தவித வரப்பிரசாதங்களும் கொடுக்க மாட்டோம் என்று சவாலிட்ட அனுரகுமார இன்று அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் புதிய வாகனங்கள், அமைச்சர்களுக்கு வழமை போன்ற வரப்பிரசாதங்கள் அத்தனையும் உயர்த்தி அமைச்சர்களுக்கு ஏற்கனவே இருந்த 500 லிட்டர் எரிபொருள் கொடுப்பனவை 900 லிட்டராக உயர்த்தி கொடுத்திருக்கிறார். சர்வதேச முதலீடுகளுக்காக அன்றைய அரசாங்கங்கள் செய்த அனைத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம், நாட்டின் வளங்களை யாருக்கும் விற்க மாட்டோம் என்று கூறி திரிந்தவர்கள் இன்று ஹம்பாந்தோட்டையை சீனாவுக்கும் திருகோணமலையை இந்தியாவுக்கும் கொடுப்பதாக பச்சையாக கூச்சமின்றி மக்கள் முன்னால் சொல்கிறார்கள். அப்பாவி மக்கள் ஏதுமறியாது கைத்தட்டுகிறார்கள். பொருளாதாரத்தில் சரிந்து போய் கிடந்த நாட்டை ரணில் ஓரளவு நிமிர்த்திய போது பெற்றுக்கொண்ட அனுர இன்று தன்னுடைய இயலாமையை மறைக்க மற்றைய அரசாங்கங்களையும் ரணிலையும் மாறி மாறி குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே தவிர வேறெந்த முன்னேற்றங்களையும் செய்யவில்லை. முன்னாள் அரசாங்கத்தை குறை சொன்னார், முன்னாள் அமைச்சர்களை குறை சொன்னார், முன்னாள் ஜனாதிபதியை குறை சொன்னார், அரச உத்தியோகத்தர்களை குறை சொன்னார், பாதுகாப்பு துறையை குறை சொன்னார், சுங்க திணைக்களத்தை குறை சொன்னார், பொதுமக்களை குறை சொன்னார். கடைசியில் இன்று வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளை குறை சொல்கிறார். எதற்கும் தகுதியில்லாத ஒருவனே அனைத்தையும் குறை சொல்வான் என்பதை பலமுறை நிரூபித்துள்ளார். நாட்டில் அரிசி தட்டுப்பாடு நிலவுகிறது, அதனை நிவர்த்தி செய்யவில்லை. வரலாற்றில் இல்லாத அளவு பாரிய ஓர் மழை வீழ்ச்சி பதிவாகியிருக்கிறது. அதன் காரணத்தால் நெல் உற்பத்தி அதிகம் வீழ்ச்சியடைந்து போயிருக்கிறது. உப்பு இறக்குமதி செய்யப்படுகிறது. தேங்காய்க்கான தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக தேங்காயை இறக்குமதி செய்ய போகிறார்கள். அத்தனை அத்தியாவசிய பண்டங்களினதும் விலை உச்சத்தை தொட்டிருக்கிறது. வாழ்க்கை செலவு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. ஆனால் வாயால் வெறும் வார்த்தைகளால் நாட்டை உயர்த்த முடியாது என்பதனை புரிந்து கொள்ளாத அனுரகுமார இன்னும் பொருத்தமற்ற கருத்துக்களையும் கதைகளையும் பேசிக்கொண்டே இருக்கிறாரே தவிர வேறெதுவும் செய்ததாக அறியவில்லை. அதல பாதாளத்தில் இருந்த நாடு ஓரளவு நிமிர்த்தப்பட்ட வேளை மீண்டும் ஓர் திறமையற்ற அனுபவமற்ற அரசாங்கத்தினால் அது வீழ்த்தப்படுமாக இருந்தால் இந்த நாட்டை இனி யாராலும் காப்பாற்ற முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.